ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பயோபாட்னியில் சாப்டர் 1ல் செகண்ட் பார்ட் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இது ஃபஸ்ட் பார்ட்டில் நம்ம என்ன பார்த்தோம்? ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் அதை பார்த்தோம். இப்போ இண்டிவிஜுவல் ஆர்கானிசம் பற்றி பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டாக வைரஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் சாப்டரில் இது 1.2 ஹெட்டிங்கில் இருக்கும். வைரஸ் பற்றி பார்க்கலாம். வாட் இஸ் வைரஸ்? இப்போ வைரஸ் அப்படின்னா இதை வந்து என்னவா சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா பயாலஜிக்கல் பசில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பசில் அப்படின்னாலே நமக்கு வந்து என்னது, ஒரு பாக்ஸ் போட்டு புதிர் மாதிரி இருக்குது, புதிர் போட்டி, புதிர் விளையாட்டு, அது மாதிரி உள்ளது. ஸோ இது பயாலஜிக்கல் பசில் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அப்போ இதில் வந்து என்னதுன்னா நமக்கு நிறைய புரியாத விஷயங்கள் நிறைய இருக்குது, இதில் நிறைய ஆச்சரியப்பட வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. இது வந்து என்ன, அந்த புதிரில் வந்து எது முக்கியமாக புரியல அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து லிவிங் ஆர்கானிசமா இல்லை நான் லிவிங் ஆர்கானிசமா, அதுவே வந்து நமக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா இதுக்கு ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்குது. இது லிவிங் ஆர்கானிசம்க்கு உள்ளே போனால் மட்டும்தான் இதுக்கு உயிர் இருக்க மாதிரி பிஹேவ் பண்ணும். அப்போது வேறொரு உடம்புக்குள்ளே அது போனாதான், இன்னொரு உயிரினத்துக்குள்ளே போனாதான் அது லிவிங் ஆர்கானிசம் மாதிரி இருக்கும். அப்போ உடம்பை விட்டு வெளியில் வந்துட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா அது நான் லிவிங் மாதிரி இருக்கும், ஒரு டஸ்ட் பார்ட்டிக்கல் மாதிரி இருக்கும். சரியா? ஸோ அதனால் இதுக்கு வந்து உண்மையிலேயே உயிர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதே ஒரு பெரிய நமக்கு டவுட்டான விஷயம். அதனால தான் அந்த பயாலஜிக்கல் பசில் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இப்போ இது வந்து பயாலஜிக்கல் பசில்னு சொல்கிறோம். இப்போ இந்த வைரஸ் அப்படிங்கிற அந்த டேர்ம் எதுலேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இட் கம்ஸ் ஃப்ரம் த லாட்டின் வேர்ட். அதுக்கு என்னது அப்படின்னு பார்த்தோன்னா லாட்டின் வேர்டில் அதுக்கு வந்து என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தோன்னா பாய்சன் அப்படிங்கிறது பேர். வைரஸ் அப்படின்னா பாய்சன். ஓகே, ஸோ இது எப்படி இருக்குது, இந்த உயிரினம் எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா இட் இஸ் அ சப் மைக்ரோஸ்கோபிக். ஸோ மைக்ரோஸ்கோப்பில் மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியும், இதை நம்ம வெறுங்கனால பார்க்க முடியாது. நெக்ஸ்ட் ஆப்ளிகேட் இன்ட்ராசெல்லுலார் பாரசைட். ஆப்ளிகேட் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்ட்ரிக்ட்லி அப்படின்னு அர்த்தம். அதாவது கண்டிப்பாக இதுதான், அது மாதிரி தான் இருக்கும், இதில் வந்து எக்ஸ்கியூஸே கிடையாது, இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ ஆப்ளிகேட் அப்படின்னா ஸ்ட்ரிக்ட்லி. எந்த விஷயத்தில் ஸ்ட்ரிக்டாக இருக்குது? ஸ்ட்ரிக்ட்லி இன்ட்ராசெல்லுலார் பாரசைட். அப்போ ஒரு செல்லுக்குள்ளர மட்டும்தான் அதால் வந்து என்ன பண்ண முடியும், அதாவது பாரசைட்டாக 2 வெரைட்டியாக நம்ம பிரிக்கலாம். பாரசைட்னா என்னது? ஒட்டுண்ணி. அப்போ ஒட்டுண்ணியை எக்ஸ்ட்ரா செல்லுலார், இன்ட்ராசெல்லுலார் அப்படின்னு சொல்லலாம். அதாவது உள்ளுக்குள்ளே போய் இருக்கக்கூடியதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், இல்லை ஒரு உயிரினத்துக்குள்ளுக்குள்ளே போய் இருக்கிறத வந்து செல்லுக்குள்ளே இருக்கிறத வந்து இன்ட்ராசெல்லுலார் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸ்ட்ரா செல்லுலார்னா செல்லுக்கு வெளியில். ஓகேவா? ஸோ அப்போ செல்லுக்கு வெளியிலே இருந்து அதால் வந்து உணவு இதெல்லாம் வந்து மற்ற உயிரினத்துலேருந்து எடுத்துக்க முடியும்னா அது எக்ஸ்ட்ரா செல்லுலார் பாரசைட். பட் இன்ட்ராசெல்லுலார் பாரசைட் அப்படின்னா அந்த செல்லுக்கு உள்ளுக்குள்ளர போய் தான் அது அதுக்கு தேவையான உணவு, ஊட்டச்சத்து இது எல்லாத்தையும் எடுத்துக்கும். ஸோ அப்போ வைரஸ் வந்து என்னதுன்னா செல்லுக்குள்ளே போய் தான் அது வந்து வாழுது. ஓகே, ஸோ அதனால் ஆப்ளிகேட் இன்ட்ராசெல்லுலார் பாரசைட். ஸோ இதை விட்டால் வேறு வழியே கிடையாது. ஸ்ட்ரிக்ட்லி தே ஃபாலோ திஸ் ஒன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இதோட பாடியை 2 பார்ட்டாக நம்ம பிரிக்கிறோம் வைரஸை. என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா அவுட்டர் ப்ரோட்டீன் கோட். உடம்பு வந்து வெளியில் ஒரு கூடால் ஆகிருக்கு, அந்த கூடுக்கு பேர் என்னது, அது எதால் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா ப்ரோட்டீனால் ஆகிருக்கு. ஓகே, ஸோ தட் இஸ் ஒன் இஸ் ப்ரோட்டீன் கோட் அண்ட் அனதர் ஒன் இஸ் inside the protein coat nucleic acid is present. Okay, so genetic material is present that may be DNA or RNA. அது ரெண்டுல ஏதாவது ஒன்று இருக்கும், ரெண்டுமே சேர்ந்து இருக்காது. ஓகே, அடுத்தது WM ஸ்டான்லே. இவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா he only isolated the virus in a crystallized form. ஸோ அது வந்து வைரஸ் அப்படிங்கிறத அந்த ஃப்ளூயிடை வந்து என்னவா மாற்றிருக்காரு அப்படின்னா ஒரு கிறிஸ்டல் ஃபார்மில் மாற்றி கொண்டு வந்திருக்காரு. அது என்ன வைரஸ் அப்படின்னு பார்த்தோன்னா டொபாக்கோ மொசைக் வைரஸ். இந்த வைரஸை அந்த டொபாக்கோ மொசைக் பிளான்ட், அதாவது புகையிலை செடி, அந்த புகையிலை செடியில் திட்டா அங்கங்கே வந்து பேட்சாக இருக்கும். ஸோ அது வந்து ஒரு டிசீஸ் எதனால் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா இந்த வைரஸ்னால தான் வந்திருக்கு. அதனால் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இலையை அரைச்சி அந்த ஃப்ளூயிடை வந்து இன்னொரு பிளான்ட்டுக்குள்ளே கூட விட்டு பார்த்துருக்காங்க. அப்போ அந்த மாதிரி விட்டு பார்க்கும்போது அந்த பிளான்ட் வந்து ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல புகையிலை செடி கூட ஏன்னா மாதிரி இருக்குது, அந்த டிசீஸ் வந்துடுச்சு. அப்போ அந்த ஃப்ளூயிட்குள்ளே ஏதோ ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருள் தான் இந்த வியாதியை உண்டு பண்ணுதுன்னு கண்டுபிடிச்சாங்க. அந்த ஃப்ளூயிடை இவரை வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அந்த லிக்விட்லேருந்து கிறிஸ்டல் ஃபார்மில் மாற்றினார். அப்போ அதனால் இவருக்கு வந்து எனக்கு நோபல் ப்ரைஸ் கிடைச்சிது. இவர் மட்டும் இல்லை, இவரோட சேர்ந்து இன்னொருத்தருக்கும் நோபல் ப்ரைஸ் கிடைச்சிது. உங்களுக்கு புக்கில் வந்து ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்கேன், அதையும் மிஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுனால. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மைல்ஸ்டோன்ஸ் இன் வைராலஜி. இப்போ வைராலஜியில் வாட் இஸ் வைராலஜி? த ஸ்டடி அபவுட் வைரஸ் இஸ் கால்ட் வைராலஜி.
இப்போது இந்த வைராலஜியில் இதுவரைக்கும் நம்ம கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்புகளில் முக்கிய மைல்கல்லாக இருக்கக்கூடியது எது முக்கியமான கண்டுபிடிப்புகள் என்னென்ன அதை தான் நம்ம பார்க்குறோம். எட்வர்ட் ஜென்னர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா இவர் தான் வந்து ஸ்மால் பாக்ஸில் வேக்சினேஷன், அதாவது பெரியம்மை அப்படி சொல்லுவாங்களே, ஸோ அதை வந்து அந்த அம்மை நோய்க்கு வந்து தடுப்பூசியை இவர் தான் வந்து கண்டுபிடிச்சார். நெக்ஸ்ட் வந்து அடால்ஃப் மேயர், இவர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தோன்னா டிஎம்பி வந்து இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணுது. இன்ஃபெக்ஷன் அப்படின்னா ஒரு நுண்ணுயிரி, ஒரு மைக்ரோ ஆர்கானிசம் இன்னொரு உடம்புக்குள்ளே போய் இன்னொரு உயிரினத்துக்குள்ளே போய் வியாதியை உண்டு பண்ணுச்சுன்னா அந்த ஸ்டேட்டுக்கு தான், அதோட உடம்புக்குள்ளே போகிறதே நம்ம இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போது இந்த டொபாக்கோ மொசைக் வைரஸ், அந்த வைரஸ் வந்து டொபாக்கோ பிளான்ட்டில் என்னதை உண்டு பண்ணுது, இன்ஃபெக்ஷனை காஸ் பண்ணுது அப்படின்னு அவர் கண்டுபிடிச்சார். அடுத்து டிமிட்ரி அயோனோஸ்கை. ஸோ டிமிட்ரி அயோனோஸ்கை என்ன பண்ணியிருக்காருன்னா, ஹீ டிஸ்கவர்ட் தட் வைரஸ் இஸ் ஸ்மாலர் தேன் பாக்டீரியா. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பாக்டீரியா தான் ரொம்ப சின்னது அப்படின்னு நினச்சிருக்காங்க. ஆனால் இவர் தான் டிமிட்ரி அயோனோஸ்கை தான் என்ன பண்ணியிருக்காரு, பாக்டீரியாவை விட இது வந்து ரொம்ப சின்னது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் எம்டபிள்யூ பெய்ச்சனிங். இதில் நான் இயரெல்லாம் நான் கொடுக்கல, இயரெல்லாம் புக்கில் இருக்குது, நீங்கள் அப்படியே வந்து படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க, பட் ரொம்ப டஃபாக கொஷின் கேட்கணும் அந்த மாதிரி இதில் மேபி இயரை கேட்கலாம். எம்டபிள்யூ பெய்ச்சனிங் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த இன்ஃபெக்ஷியஸ் ஏஜென்ட், ஒரு இன்ஃபெக்ஷனை அந்த வைரஸ் வந்து காஸ் பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, இன்ஃபெக்ஷன் பண்ணால் தான் அதை வியாதியை உண்டு பண்ண முடியும். ஸோ அப்போ அந்த மாதிரி இன்ஃபெக்ஷனை காஸ் பண்ணக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷியஸ் ஏஜென்ட், அதாவது அந்த வைரஸ்க்கு என்ன பேர் வைக்கிறார் அப்படின்னு பார்த்தோன்னா கான்டேஜியம். இப்போ தான் வைரஸ்னு பேர் வச்சுருக்கோம். அப்போ முன்னாடி அவர் வந்து என்ன பேர் வச்சுருக்கார் அப்படின்னு பார்த்தோன்னா சப்ஸ்டன்ஸ் சம்திங் விச் காஸ் த டிசீஸ் தட் இஸ் கால்ட் கான்டேகியம் வைவம் ஃப்ளூயிடம் அப்படின்னு பேர் வச்சுருக்காரு. ஓகேவா? எஃப்டபிள்யூ ட்வார்ட் இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோன்னா, the virus cause infection in bacteria. the ட்வார்ட் அப்படிங்கிறவர் வைரஸ் வந்து எதுக்கு பிளான்ட்ல வந்து இப்போ டிஎம்பி அப்படின்னா டொபாக்கோ மொசைக் வைரஸ், இந்த வைரஸ் வந்து டொபாக்கோ பிளான்ட்ல வியாதியை உண்டு பண்ணுதுன்னு பார்த்தோம். ஆனால் பாக்டீரியாவுக்கு இது வியாதியை உண்டு பண்ணுது அப்படிங்கிறத இவர் தான் கண்டுபிடிச்சாரு, ட்வார்ட் தான். ஓகே. அடுத்து டி ஹெரல் இவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தோன்னா, ஹீ ஒன்லி காயின்டு த டேர்ம் பாக்டீரியோஃபேஜ் அப்படின்னு பேர் வச்சிருக்காரு. எதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு வைரஸ்க்கு. அது என்ன வைரஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபேஜ் அப்படின்னா ஈட்டிங் அப்படின்னு அர்த்தம், டு ஈட் அப்படின்னு அர்த்தம். அப்போது பாக்டீரியோஃபேஜ்னா டு ஈட் பாக்டீரியா அப்படின்னா என்ன அர்த்தம், அதாவது பாக்டீரியாவை திங்கிறது அப்படின்னு அர்த்தம். பாக்டீரியா தின்னி வைரஸ். அப்போ எந்த வைரஸ் பாக்டீரியாவை வந்து இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணுதோ அதுக்கு பேர் வந்து பாக்டீரியோஃபேஜ் அப்படின்னு பேர் வந்து கொடுத்துருக்காரு. அவர் யாருன்னா டி ஹெரல். நெக்ஸ்ட் வந்து லோக் மாண்டேக்னியர், ராபர்ட் கேலோ. இவங்க ரெண்டு பேரும் என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, ரொம்ப முக்கியமான விஷயங்க என்ன தெரியுமா, ஹெச்ஐவி வைரஸை வந்து இவங்க ரெண்டு பேரும் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஹெச்ஐவினா என்னது, ஹியூமன் இம்யூனோ டிஃபிஷியன்சி வைரஸ், அதாவது ஒரு மனிதனுக்கு அவனுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்கக்கூடிய வைரஸ் ஹெச்ஐவி. அதனால் நமக்கு என்ன வருது, எய்ட்ஸ் வருது. ஓகேவா? ஸோ இந்த பேரெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து அடுத்தது பார்க்கலாம், இதோட சைஸ் எப்படி இருக்கும், ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், ஷேப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாமா. வைரஸோட ஸ்ட்ரக்சர், அதோட சைஸ், அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே. த சைஸ் ஆஃப் virus and its structure. So it is very very small when compared to bacteria, that we know very well. Okay. பாக்டீரியா விட ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஏற்கனவே. இப்போ அதில் அதோட ரேஞ்ச் என்ன இருக்குது, சைஸ் ரேஞ்ச் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 20 to 300 நானோமீட்டர், இந்த சைஸ்க்குள்ளே தான் இருக்குது. இது 20லேருந்து 300 நானோமீட்டர்னு சொல்கிறோம் மேம். நானோமீட்டர் என்எம் அப்படின்னா என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும்ல. ஸோ தட் இஸ் நத்திங் பட் 1 நானோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 10⁻⁹ மீட்டர். அப்படின்னா என்னது, அப்போது 10⁻⁹ அந்த வேல்யூ அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். அதை ஏன் மைனஸில் போட்டிருக்கோம், அதை நம்ம ஆக்சுவலாக எழுதுகிறோம் அப்படின்னா 1 டிவைடட் பை, அப்போ 1 மீட்டரை நம்ம எதால் டிவைட் பண்ணுறோம், கீழே வந்து 1 போட்டு 90 போட்டுருங்க. ஸோ அந்த வேல்யூ எவ்வளோன்னு கேல்குலேட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோ டைம் 1 மீட்டரை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணால் என்ன சைஸ் வருதோ அதுதான் வந்து 1 நானோமீட்டரோட சைஸ். ஓகே. ஸோ அது ரொம்ப சின்னதாக இருக்கும். ஓகே. அதனால தான் நம்ம மைக்ரோஸ்கோப்பில் மட்டும்தான் அதை பார்க்க முடியும். இப்போது பாக்டீரியோஃபேஜோட சைஸ் என்ன, 10 to 100 நானோமீட்டர். அப்போ பாக்டீரியோஃபேஜ்னா என்னது, பாக்டீரியா தில்லின்னு சொன்னோம்ல, ஸோ அதோட சைஸ் இது. நெக்ஸ்ட் வந்து டிஎம்பி, டொபாக்கோ மொசைக் வைரஸ்.
ஸோ இதோட இது வந்து சைஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 300 to 20 nanometer. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இதோட இதை வந்து ஷேப்பை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸாக நம்ம பிரிக்கிறோம். ஒன்று வந்து கியூபாய்ட், அண்ட் தென் ஹெலிக்கல், அண்ட் தென் காம்ப்ளெக்ஸ் ஆர் ஏடிபிக்கல் அப்படின்னு சொல்கிறோம். கியூபாய்டு அப்படின்னா அதுக்குன்னு ஒரு ஷேப் இருக்கும். நமக்கு கிட்டத்தட்ட எது மாதிரி இருக்குது, கியூபாய்டல் ஷேப்பில் இருக்குது. ஆனால் எக்ஸாக்டாக அது மாதிரி இருக்கணும். அது மாதிரி இருக்கக்கூடியது எல்லாமே வந்து வச்சுருக்கோம். எல்லாமே இந்த கியூபாய்டல் ஹெட்டிங்குள்ளார வச்சுருக்கோம். இப்போ இதில் இந்த டயக்ராம் வந்து ஸ்ட்ரக்சர் வரைஞ்சிருக்கேன். சும்மா அவுட்லைன் மட்டும் வரைஞ்சிருக்கேன். எக்ஸாக்டாக உங்களுக்கு புக்கில் கொடுத்துருக்காங்க. இப்போ அது சும்மா ஒரு அவுட்லைன் தான் கொடுத்துருக்கேன். ஓகே, இது ஒரு ஹெக்ஸகனல் ஷேப்பில் இருக்குது. பட் இது வந்து எப்படி இருக்கும், அதோட அந்த டைமென்ஷன் வந்து பார்க்குறதுக்கு நமக்கு கியூபாய்ட் மாதிரி இருக்கிறதுனால அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் அடினோ வைரஸ் அண்ட் தென் ஹெர்ப்ஸ் வைரஸ். நெக்ஸ்ட் வந்து என்னதுன்னா ஹெலிக்கல். ஹெலிக்கல் அப்படின்னா நமக்கு சுருள் அப்படின்னு சொல்லுவோம்ல, சுருண்டு இப்படி இருக்குது ஸ்ப்ரிங் மாதிரி. ஸ்ப்ரிங் எப்படி இருக்குது, அப்படி சர்க்குலாக ஹெலிக்கலாக இருக்குது. ஓகே, ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் டிஎம்பி. இப்போ இங்கே பாருங்கள், இதில் வந்து பார்த்தா தெரியுதா உங்களுக்கு? ஸோ அது மாதிரி ஸ்பைரல் மாதிரி இருக்குது. ஸோ இது டிஎம்பி. அதுக்கப்புறம் என்னது இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ். இன்ஃப்ளூயன்ஸான கோல்டு, சாதாரண சளி பிடிக்கிறதுல ஸோ காமன் கோல்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சளிக்கு உண்டான வைரஸ். ஓகே, ஸோ அது நெக்ஸ்ட் வந்து என்னது அப்படின்னு பார்த்தோன்னா காம்ப்ளெக்ஸ் ஆர் ஏடிபிக்கல் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரில் நம்ம என்ன எக்ஸாம்பிளாக கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா வித்தியாசமாக இப்போ இந்த 2 கேட்டகரி எது, ஒன்று கியூபாய்டல், இன்னொன்று வந்து என்னது பார்த்தோம் அப்படின்னா ஹெலிக்கல். இது 2 இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக சிக்கலான அமைப்புடையது இருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் வந்து காம்ப்ளெக்ஸ் இல்லைன்னா ஏடிபிக்கல் அப்படின்னு பேர் சொல்கிறோம். இதுக்கு எக்ஸாம்பிள் பாக்டீரியோஃபேஜ். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இதை வந்து நம்ம ஏன் பயாலஜிக்கல் பர்சன்னு சொல்கிறோம் அப்படின்னா இட் நெய்தர் பிலாங்ஸ் டு லிவிங் ஆர்கானிசம் நார் பிலாங்ஸ் டு நான் லிவிங் திங்ஸ். ஓகே, ஸோ அப்போது லிவிங் ஆர்கானிசமும் இல்லை, நான் லிவிங்கும் இல்லை, அது மாதிரி 2 கேட்டானா இருக்குது. அது என்னென்ன கேரக்டர் அதை லிவிங்னு கன்சிடர் பண்ண வைக்குது, எதெல்லாம் நான் லிவிங்காக கன்சிடர் பண்ண வைக்குது. ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்கோம். இப்போ லிவிங் அப்படின்னு சொல்கிறதுக்கு என்னது, ஏதாவது ஒரு க்ளூ கொடுங்க அப்படின்னு பார்த்தோன்னா நியூக்ளிக் ஆசிட் அண்ட் ப்ரோட்டீன். ஸோ லிவிங் ஆர்கானிசமில் தான் உள்ளுக்குள்ளார நியூக்ளிக் ஆசிட் ப்ரோட்டீன் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அதே மாதிரி இதுலேயும் இருக்குது. அதுக்கப்புறம் மியூட்டேஷன், தே கேன் ஏபிள் டு சேஞ்ச், அதால் மாடிஃபை பண்ண முடியும். அப்போ அதனுடைய ஜெனட்டிக் மெட்டீரியலாக மாடிஃபை பண்ண முடியும். இப்போ கூட நம்ம ரீசெண்டாக நம்ம அந்த கோவிட் பேண்டமிக்லாம் நமக்கு வந்து தெரியும், கொரோனா வைரஸ் வந்து மாற்றம் அடைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வெரைட்டியாக சொல்கிறாங்க, டெல்டான்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அப்போ ஒரிஜினல் வைரஸ்லேருந்து அது மாறிட்டே இருக்குமா, ஆள் மாறுற மாதிரி அப்படின்னு பார்த்தோன்னா தட் இஸ் பிகாஸ் ஆஃப் த மியூட்டேஷன். இப்போ உருமாற்றம் அடைந்த கொரோனா அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல, ஸோ அதே தான். இப்போ அந்த மாதிரி ஒரு எபிலிட்டி இதுக்கு இருக்குது. அப்போ உயிரினத்துக்கு தான் அது மாதிரி இருக்குது, நான் லிவிங்க்கு கிடையாது. ஸோ மியூட்டேஷன் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி. தே கேன் ஏபிள் டு மல்டிப்ளை. லிவிங் ஆர்கானிசம்னா அதோட இனத்தை பெருக்கும், மல்டிப்ளை பண்ணும். அதே மாதிரி இந்த வைரஸும் அதோட இனத்தை பெருக்குது, அப்போ ரீப்ரொடக்ஷன் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா தே காஸ் இன்ஃபெக்ஷன் அண்ட் டிசீஸ். அதாவது உடம்பு ஒரு உயிரினத்துக்கு உள்ளுக்குள்ளார அது போக முடியுது, அதால் வியாதியை உண்டு பண்ண முடியுது. நெக்ஸ்ட் வந்து இரிட்டபிலிட்டி. அப்போது இரிட்டபிலிட்டி அப்படின்னு பார்த்தோன்னா நேற்று நம்ம பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? ஸோ இது வந்து என்னது ரெஸ்பான்ஸ் டு ஸ்டிமுலை அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பார்த்தோம். ஸோ அப்போ உயிரினத்துக்குரிய ஒரு பண்பு. அப்போ அதில் இந்த இரிட்டபிலிட்டி அப்படிங்கிறது இதுக்கு அப்ளிகபிள் ஆகுது. அதுக்கப்புறம் ஹோஸ்ட் ஸ்பெசிஃபிக். ஸோ இப்போ பாக்டீரியோஃபேஜ் அப்படின்னாலே கரெக்டாக அந்த பாக்டீரியாவை மட்டும்தான் போய் செலக்ட் பண்ணி அதை போய் மட்டும் கொடுது, ஏன்னா அது பாக்டீரியாவுக்கு உண்டான வைரஸ். ஓகே, அதே மாதிரி பிளான்ட்டுக்கு மட்டும் இந்த வைரஸ் வந்து இப்போ பிளான்ட்டில் டிசீஸ் காஸ் பண்ணக்கூடிய வைரஸ் அது வந்து நம்மளுக்கு வராது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து சாப்பிடக்கூடிய ஃபுட்டில் ஒரு ஏதோ ஒரு வைரஸ் வந்து அதில் டிசீஸ் காஸ் பண்ணுது அப்படின்னா நம்ம அதை வந்து சாப்பிட்றோம். நம்ம சாப்பிடும்போது இன்கேஸ் வைரஸ் உள்ளே இருக்குது, அந்த பிளான்ட் வைரஸ் வந்து பிளான்ட்டில் இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணக்கூடிய வைரஸை நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், அப்படியே பச்சை காய்கறியை சாப்பிடும்போது அப்போ அந்த வைரஸையும் சேர்த்தே நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னாலும் அது வந்து நமக்கு வியாதியை உண்டு பண்ணாது. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த பர்டிகுலர் வைரஸ் வந்து பிளான்ட்டுக்கு மட்டும்தான் இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணும், நமக்கு காஸ் பண்ணாது. ஓகேவா? ஸோ அப்போ பிளான்ட் வைரஸ், அனிமல் வைரஸ் அப்படின்னு தனித்தனி வகையாக இருக்குது. அப்போ ஸ்பெசிஃபிக்காக இதை மட்டும்தான் இது பண்ணணும் அப்படின்னு வந்து அதை வந்து பண்ணுறதுனால இது வந்து லிவிங் ஆர்கானிசமோட ஒரு கேரக்டராக இருக்குது. ஸோ இந்த ரீசன்னால தான் நம்ம அதை வந்து லிவிங் ஆர்கானிசம் அப்போ அந்த கேட்டகரிக்குள்ளே வச்சுருக்கோம். இப்போ இதே மாதிரி நான் லிவிங்கில் பாருங்கள், கிறிஸ்டலைஸ்ட், தே கேன் பி கிறிஸ்டலைஸ். அப்போ உயிர் இல்லாத அது அப்படின்னு நம்ம ஏன் சொல்கிறோம்னா அது லிக்விடாக இருக்குது, அதை நம்ம கிறிஸ்டலாக மாற்றி
ட்ரையாக அந்த மாதிரி மாற்றினாலும் அது இருக்குது, அப்படியே தான் இருக்குது, ஆக்டிவாக இருக்குது. பட் வந்து உயிரினத்தை வந்து நம்ம வந்து என்ன பண்ண முடியாது, அந்த மாதிரி கிறிஸ்டல் பண்ணோம்னா அது வந்து லைஸ் ஆகிடும். ஓகே, ஸோ ஆனால் இது வந்து கிறிஸ்டல் பண்ண முடியுது நம்மளால், நான் லைஸ் ஆகல. நெக்ஸ்ட் வந்து என்னதுன்னா ஆப்சன்ஸ் ஆஃப் மெட்டபாலிசம். மெட்டபாலிசம் அப்படின்னு ஒரு அட்ரிபியூட் நம்ம பார்த்தோம்ல, உயிரினத்துக்குள்ளுக்குள்ளார நிறைய கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்குதுன்னா அது எதுவுமே இங்கே நடக்கலை. அப்போ எப்படி நம்ம இதை வந்து ஒரு லிவிங் ஆர்கானிசமாக கன்சிடர் பண்ணுது? ஸோ இதனால தான் நம்ம நான் லிவிங்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ அப்போது நான் லிவிங்னு சொல்கிறதுக்கு இந்த காரணம் இருக்குது, லிவிங்னு சொல்ல இந்த காரணம். இதே மாதிரி என்னதுன்னா என்சைம், எனர்ஜி ப்ரொடியூசிங் என்சைம் சிஸ்டம் வந்து இங்கே ஆப்சண்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு தே ஆர் இன்ஆக்டிவ் அவுட் சைட் த ஹோஸ்ட். அப்போ அது எந்த உயிரினத்துக்குள்ளே போய் இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணுதோ அதை விட்டு வெளியில் வந்துச்சுன்னா அது உயிரில்லாத மாதிரி இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பார்க்குறோம் அப்படின்னா ஃபங்க்ஷனல் ஆட்டோனமி. ஸோ இதால் வந்து எல்லாத்தையுமே வந்து அதோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் தானாகவே வந்து டிசைட் பண்ணிக்க முடிகிறது கிடையாது. இப்போ வெளியில் வருது அப்படின்னு பார்த்தோன்னா, உடம்பை விட்டு வெளியில் வந்துருச்சு அப்படின்னா அது வந்து அப்படியே தான் இருக்குது. திரும்ப வந்து ஒரு உயிரினத்துக்குள்ளே போனால் மட்டும்தான் அது வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. சரியா? ஸோ அப்போ அதையே சார்ந்து கிடையாது, அது வந்து வேறு இதை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ இந்த ரீசன்ஸ்னால தான் நம்ம லிவிங்கா நான் லிவிங்கா அப்படிங்கிற நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் வருது. அடுத்தது வந்து என்னது அப்படின்னு பார்த்தோன்னா, அடுத்தது கிளாசிஃபிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம். இதோட கிளாசிஃபிகேஷனில் என்னென்ன இது பேசிஸாக வச்சுட்டு நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு 7 கிளாஸஸாக நம்ம வந்து 7 டைப்ஸாக நம்ம அதை பிரிக்கிறோம். ஸோ இந்த கிளாஸிஃபிகேஷனை டேவிட் பால்டிமோர் அப்படின்றவர் நமக்கு இந்த இயரில் 1971 கிளாஸிஃபை பண்ணியிருக்காரு. இவர் என்னென்ன ஆஸ்பெக்ட்ஸில் இதை கிளாஸிஃபை பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா, ஹீ இஸ் யூஸிங் டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ஸ் சச் அஸ் வெதர் தி வைரஸ் கேன் ஏபிள் டு ப்ரொடியூஸ் த RNA by which mode. Okay, whether it is same for all virus or it is different for a virus. So he found that some changes or some variations in the RNA production mechanism. So based on the mechanism he classified it. Okay, so this is also one of the thing. And the second one is a genome, whether the genome is a single stranded or else double stranded. Usually genetic material may be single stranded or else a double stranded. If DNA means it will be mostly in our body double stranded will be present. Okay, பட் இதே மாதிரி எல்லாத்துலேயுமே இருக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி வைரஸில் இதை ஒரு கான்செப்டாக அவர் வச்சு யூஸ் பண்ணியிருக்காரு. அப்போ அந்த ஜெனட்டிக் மெட்டீரியல் நியூக்ளிக் ஆசிட் அது ஒரே ஒரு ஸ்ட்ராண்டாக இருக்கா இல்லை 2 ஸ்ட்ராண்டாக இருக்கா, அப்போ சிங்கிள் ஸ்ட்ராண்டாக இருக்கா இல்லை டபுள் ஸ்ட்ராண்டாக இருக்கா. ஸோ இது ஒரு ஆஸ்பெக்ட். நெக்ஸ்ட்டு வந்து த யூஸ் ஆஃப் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ். ஸோ இந்த என்சைமை அது எப்படி யூஸ் பண்ணிக்குது அப்படிங்கிற ஒரு மெக்கானிசம். நெக்ஸ்ட்டு வந்து சிங்கிள் ஸ்ட்ராண்டட் RNAவாக இருந்தால் அது என்ன RNA, வெதர் இட் இஸ் சென் ஸ்ட்ராண்ட் அப்படின்னா பாசிட்டிவ் சிம்பிள் போடுவோம். நெக்ஸ்ட்டு வந்து ஆன்டி சென் ஸ்ட்ராண்ட். இந்த 2 ஸ்ட்ராண்டில் எந்த ஸ்ட்ராண்ட் அதில் இருக்குது அப்படிங்கிறத வச்சும் கிளாஸிஃபை பண்ணுறாங்க. இப்போ வைரல் ஜீனோம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, இதுக்கு முன்னாடி இதை சொல்லிடுறேன். இந்த பேசிஸில் இதை வந்து வைரஸ் வந்து மொத்தம் 7 வகையாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. இப்போ நம்ம வைரல் ஜீனோமை பற்றி பார்க்கலாம். இந்த வைரஸ்குள்ளார ஜீனோம் எப்படி இருக்குது, DNA ஆர் RNA, எய்தர் DNA ஆர் RNA ரெண்டில் ஏதாவது ஒன்று இருக்குது. இந்த DNA ஆர் RNA எப்படிப்பட்டதாக இருக்கும்? இட் மேபி அ லீனியர், ஒன்று நீளமாக இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டாக இருக்கலாம். இல்லை அப்படின்னு பார்த்தோன்னா தே மேபி எ சர்க்குலர், எய்தர் லீனியர் ஆர் எல்ஸ் சர்க்குலர், இல்லைன்னா சர்க்குலா. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரில் இருக்குது. இது ரெண்டில் என்ன மாதிரி இதில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். நெக்ஸ்ட்டு வந்து என்னது அப்படின்னு பார்க்கணும்னா, அடுத்தது whether it is the nucleic acid, that is the genetic material is a single unit, ஒரே ஒரு யூனிட்டாக இருக்கா இல்லை தனித்தனி பார்ட்டாக செக்மெண்ட்டாக அப்படின்னா இது வரைக்கும் நம்ம மற்றதில் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். பட் வைரஸ்லாம் அந்த மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ அப்போது நிறைய செக்மெண்ட்டாக பீஸாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அதை வந்து செக்மெண்டட் ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறோம். இல்லை சிங்கிள் யூனிட்டாக இருக்குன்னா மோஸ்ட் ஆஃப் த வைரஸ் இஸ் ஹேவிங் ஒன்லி சிங்கிள் ஃபார்ம். ஓகே, ஸோ அது மாதிரி இல்லாமல் நமக்கு அப்போ வைரஸில் செக்மெண்ட்டாகவும் இருக்குது. அது எந்தெந்த வைரஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இன் ஓன் டியூமர் வைரஸ் அண்ட் தென் இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ், இதில் மட்டும் இது இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த வைரஸை நம்ம ரெண்டாக பிரிக்கிறோமா, ஜீனோமா, அதாவது DNA இருக்கக்கூடிய வைரஸை டிஆக்சி வைரஸ் அப்படின்னு சொல்கிறோம். இல்லை RNA இருக்கக்கூடியதை என்ன சொல்கிறோம்னா ரைபோ வைரஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதில் டிஆக்சி வைரஸ் யார் யாருக்கெல்லாம் இருக்குது அப்படின்னா, மேக்ஸிமம் பாக்டீரியாவில் இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணக்கூடிய வைரஸ், அது பாக்டீரியா வைரஸ் ஆர்எல்ஸ் அனிமல் வைரஸ். ஸோ இதில் எல்லாமே DNA வைரஸ் தான் இருக்குது. அப்போ நமக்கு இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணக்கூடிய வைரஸ் மேக்ஸிமம் என்னவாக தான் இருக்கும், DNA தான் இருக்கும்.
அப்போது பிளான்ட் வைரஸில் தான் ரைபோ வைரஸ் இருக்குது. ஓகேவா? பிளான்ட் வைரஸ் தான் ஆர்என்ஏ இருக்கக்கூடிய வைரஸாக இருக்குது. அதில் ஒரே ஒரு எக்ஸப்ஷன் என்னது, எக்ஸப்ட் காலிஃப்ளவர் மொசைக் வைரஸ். ஸோ காலிஃப்ளவரில் ஒரு வியாதியை உண்டு பண்ணக்கூடிய அந்த வைரஸ், அதுக்கு பேர் காலிஃப்ளவர் மொசைக் வைரஸ். இது மட்டும் டிஎன்ஏ இருக்குது, மற்றது எல்லாமே ஆர்என்ஏ இருக்கக்கூடிய வைரஸ் தான். இப்போ அந்த நேச்சர் ஆஃப் நியூக்ளிக் ஆசிடை வச்சும் நம்ம இந்த 4 டைப்பாக பிரிக்கிறோம்னு சொல்கிறோம். என்னென்ன அப்படின்னா, ஒன்று சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ. ஓகே, அந்த டிஎன்ஏ வந்து சிங்கிள் ஸ்டாண்டர்டாக இருக்கா, இல்லை டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏவாக இருக்கா. அதே மாதிரி ஆர்என்ஏவாக இருந்தால் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏவா இல்லை டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏவா. இப்போ ஒவ்வொன்றுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏனா பார்வோ வைரஸ். நெக்ஸ்ட் டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ பாக்டீரியோஃபேஜ் வைரஸ். நெக்ஸ்ட் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ டிஎம்பி. தென் டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ வூண்ட் டியூமர் வைரஸ். ஓகே, ஸோ இது இல்லாமல் அடிஷ்னலாக உங்களுக்கு இந்த வைரஸில் சென்ஸ்டாண்ட் இருக்குது, இல்லை ஆன்டி சென்ஸ்டாண்ட் இருக்குது. ஸோ இதை வந்து நமக்கு வந்து புக்கில் வந்து ஒரு பாக்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. அந்த பாக்ஸ் வேணாலும் நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன், இல்லை நீங்கள் புக்லேயே பார்த்து இது பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுக்கு அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா டிஎம்பி அண்ட் தென் பாக்டீரியோஃபேஜ், இதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது ரெண்டையும் பார்த்து முடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு அடுத்தது வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பாக்டீரியோஃபேஜோட லைட்டிக் சைக்கிள், லைசோஜெனிக் சைக்கிள். அது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஓகே, டிஎம்பியோடைய ஸ்ட்ரக்சர் இல்லை அந்த ஆர்கானிசம் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கு, அந்த வைரஸோட அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ டிஎம்பி, who discovered this one? It is discovered by the Dmitry Ivanovsky. Dmitry Ivanovsky in the year 1892. Okay, so it caused infection in ஹெல்தி பிளான்ஸ். ஹெச் பிளான்ட்ஸ்ன்னு போட்டிருக்கு, ஹெல்தி பிளான்ஸை மீன் பண்ணுற மாதிரி. ஓகே, ஸோ ஆரோக்கியமாக இருக்க செடிக்குள்ளே இந்த வைரஸ் உள்ளே போச்சு அப்படின்னா என்ன பண்ணுதான், அந்த அதுக்கு இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணி டிசீஸ் காஸ் பண்ணிடுறான். ஸோ டிஎம்பி அப்படிங்கிறது உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லியிருக்கேன். டொபாக்கோ மொசைக் வைரஸ், அதாவது டொபாக்கோ பிளான்ட், அதாவது புகையிலை செடியில் மொசைக் டிசீஸ் அப்படின்னு ஒரு வியாதி இருக்குது. அது மொசைக் டிசீஸ் அப்படின்னா இலையில திட்டுத்திட்டாக அங்கங்கே எல்லோ கலரில் பேட்சாக இருக்கும், அதுதான். ஓகே, ஸோ அப்போது புகையிலையில் மொசைக் டிசீஸை உண்டு பண்ணக்கூடிய வைரஸ், அதுதான் அதோட பேர். ஓகே, ஸோ இது எப்படி வந்து அந்த ஹெல்தி பிளான்ட்ஸில் இப்படி காஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா, ஏற்கனவே அந்த வியாதி இருக்கக்கூடிய ஒரு செடியிலேருந்து அதை வந்து ஏதாவது ஒரு பிளான்ட் அது மேலே உட்காந்துருக்க சின்ன பூச்சி அண்டு இந்த மாதிரி விஷயங்கள் போய் அதை என்ன பண்ணிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா அதை போய் கடிச்சிருக்கு. ஓகே, ஸோ அந்த பிளான்ட்டை வந்து கடிச்சிருக்கு அப்படின்னா அதுக்குள்ளார அந்த வைரஸ் போயிடுது. இப்போ அதே அந்த கடிச்சிட்டு அப்படியே வந்து என்ன பண்ணுது, வேறு ஒரு செடியில் ஒரு ஹெல்த்தியான பிளான்ட்டில் போய் அது மறுபடியும் அதை கடித்து அதுலேருந்து அந்த பிளான்ட்டில் இருக்கக்கூடிய ஜூஸை உறிஞ்சுது அப்படின்னா அப்போ அந்த வைரஸ் வந்து அதுக்குள்ளே போயிடுது. ஓகே, ஸோ இந்த மாதிரி வெக்டார்ஸ் மூலியமாக, அப்போ டிரான்ஸ்மிட்டிங் ஏஜெண்ட்டாக இந்த வைரஸை கடத்தி கொண்டு போகக்கூடிய ஏஜெண்ட்டாக இருக்கக்கூடியது தான் நம்ம வெக்டார் அப்படின்னு சொல்கிறோம். அந்த வெக்டாராக யார் இருக்காங்கன்னா அஃபிட்ஸ் அண்ட் தென் லோக்கஸ்ட். லோக்கஸ்ட்னா எனக்கு வெட்டுக்கிளிலேயே அதாவது பச்சையாக இருக்கிறது கிடையாது, அந்த சிமெண்ட் கலரில் இருக்குள்ள கிரே கலரில், அதுக்கு பேர் தான் லோக்கஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து அஃபிட்ஸ் அப்படின்னா அந்த பூச்சி அப்படின்னு சொல்லுவோம், ஒரு எல்லோ கலரில் குட்டி குட்டியாக இருக்கும் அந்த பூச்சி. ஓகே, ஸோ இதெல்லாம் அதுக்கு வெக்டார்ஸாக இருக்குது. இப்போ இதில் இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணால் எப்படி மேம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, அதோட லீஃபில் டிஸ்கலரேஷன் இருக்கும். அதாவது கலர் வந்து க்ரீன் கலரில், லீஃபோட கலர் க்ரீன் தானே, அந்த கலர்லேருந்து மாறி இருக்குது. எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு க்ரீன்லேருந்து எல்லோ கலரில் இருக்குது. அது எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா முக்கியமாக இந்த வெயின் ரீஜனில், அந்த வெயினை சுற்றி இருக்கக்கூடிய ரீஜனில். அப்போ இலையுடைய நரம்பு பகுதி அதுக்கு பக்கத்தில் இங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி எல்லோ கலர் பேச்சஸாக இருக்கும். சரியா? அதுக்கப்புறம் இன்னொரு சிம்டம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இட் அலோஸ் டவுன்வர்ட் கர்லிங் ஆஃப் த லீஃப் அப்படி பின்பக்கமாக அடியில் அப்படி சுருண்டுட்டு போகும். ஸோ அது ஒன்று. அதுக்கப்புறமா அந்த பிளான்ட் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா அதோட வளர்ச்சி கம்மியாக இருக்குது, ஸ்டண்டட் க்ரோத். அதனால் இன்டெரக்டாக நமக்கு என்ன ஆயிடுது, அதோட ஈல்டு பாதிக்குது. ஏன், புகையிலை செடியில் வந்து என்ன நமக்கு பெனிஃபிட்டான பார்ட், இலையை தானே யூஸ் பண்ணுறாங்க. புகை இலை அப்படின்னா அந்த இலையை தான் வந்து யூஸ் பண்ணுறோம். அப்போ அந்த இலையை வந்து என்ன பண்ணுவாங்க, விவசாயம் பண்ணுற மாதிரி இந்த டொபாக்கோ பிளான்ட்டை கல்டிவேட் பண்ணுவாங்க. அப்போ அதில் வந்து இந்த மாதிரி இந்த வியாதி வந்து டிஎம்பி வந்து இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணியிருக்கு, டிசீஸ் காஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா இலை சுருண்டு போகுது. இலை தான் நமக்கு அதிலேயே வந்து பணம் கொடுக்கக்கூடிய விஷயமே. அப்போ அந்த இலையை சுருண்டு போயிடுது, வளர்ச்சி கம்மியாக இருக்குது. வளர்ச்சி குட்டையாக இருக்குது அப்படின்னா அதில் இலை அதிகமாக உருவாகாமல் கம்மியாக இருக்கும். அப்போ நமக்கு ஈல்டு வந்து கம்மியாகிடுது. அப்போ நமக்கு வருமானம் வந்து மகசூல் கம்மியாகிடுது, வருமானமும் கம்மியாகிடுது. ஸோ அதனால் இதை வந்து நம்ம இந்த வைரஸ்னால நமக்கு அது ப்ராப்ளம் தான். நெக்ஸ்ட் இதை மைக்ரோஸ்கோப்பில் இந்த வைரஸை நம்ம வந்து ஸ்டடி பண்ணி பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ ஒன்று வந்து
இதோட ஷேப் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ராட் ஷேப்பில் இருக்குது. இது மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், சும்மா ஒரு குச்சி மாதிரி தெரியுது. அதுக்கப்புறம் என்ன இருக்குது, ஹெலிக்கலாக இருக்குது. அந்த ராட் ஷேப்பாக இருக்குது, அதுக்குள்ளார எப்படி இருக்குன்னா நல்லா வந்து சுருள் மாதிரி இருக்குது. இதோட சைஸ் வந்து 300 to 300 into 20 நேனோமீட்டர். அது என்ன 300 into அப்படின்னு பார்த்தோன்னா லென்த்து 300, அதுக்கப்புறம் வித் வந்து 20 நேனோமீட்டராக இருக்குது. இதோட வெயிட் வந்து மாலிகுலர் வெயிட் எவ்வளோன்னு பார்த்தோன்னா 39 into 10⁶ டால்டான். ஓகே, ஸோ இதுதான் அதோட வெயிட். நெக்ஸ்ட்டு இந்த விரியானை பற்றி பார்க்குறோம். விரியான்னா என்னது, இந்த வைரஸ் டிசீஸ் காஸ் பண்ணக்கூடிய அந்த வைரஸ் தான் நம்ம விரியான் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த விரியானில் 2 பார்ட்டாக பிரிக்கிறோம். ஒன் இஸ் ப்ரோட்டீன் அண்ட் அனதர் ஒன் இஸ் நியூக்ளிக் ஆசிட். ஸோ அந்த ப்ரோட்டீன் கோட் அதுக்கு பேர் என்ன வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா கேப்சிட். ஓகே, ஸோ கேப்சிட்னு எழுதியிருக்கேன். கிளியராக தெரியுதா என்னன்னு தெரியல. நெக்ஸ்ட் நியூக்ளிக் ஆசிட் வந்து என்னது அப்படின்னு பார்த்தோன்னா அந்த அந்த உள்ளே வந்து இருக்கக்கூடிய ப்ரோட்டீன் கோட்டுக்கு உள்ளே இருக்கக்கூடிய இன்னர் கோர் நடுவில் இருக்கக்கூடிய அந்த பகுதி, அதுக்கு வந்து என்ன சொல்கிறோம், அது நியூக்ளிக் ஆசிடாக இருக்குது. இப்போ இதில் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த கேப்சிடை வந்து கேப்சிடுங்கிறது என்ன சொல்லியிருக்கோம், ப்ரோட்டீன் தான் சொல்லியிருக்கோமா. அந்த ப்ரோட்டீனை வந்து நம்ம பிரித்து பார்க்குறோம், இன்னும் க்ளோஸர் லுக்கில் போய் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோன்னா அது ப்ரோட்டீன். பட் அதுக்குள்ளே எவ்வளோ இருக்குன்னா நிறைய சின்ன சின்ன சப்யூனிட் ப்ரோட்டீனாக இருக்குது. அதுக்கு பேர் வந்து நம்ம கேப்சோமியர்னு பேர் வச்சுருக்கோம். ஓகே, ஸோ அப்ராக்சிமேட்லி இதுக்கு பேர் அந்த ஐடென்டிக்கல் ப்ரோட்டீன் சப்யூனிட், ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ப்ரோட்டீன் சப்யூனிட். அது மாதிரி நிறைய சேர்ந்து தான் நமக்கு கேப்சிடை உருவாயிருக்கு. அப்போ அந்த செவரல் கேப்சோமியர்ஸ் ஆஃப் similar or similar structure that is called subunit, they grouped together to form capsid. ஓகே, அப்போ அந்த கேப்சோமியர் தான் அந்த மாதிரி ஆயிருக்கு. மொத்தம் எவ்வளவு கேப்சோமியர் இருக்குது இந்த பர்டிகுலர் டிஎம்பி வைரஸ் அப்படின்னா 2130 கேப்சோமியர் இருக்குது. நெக்ஸ்ட்டு இப்போ இந்த கேப்சோமியர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ எப்படி வந்து நம்ம வீட்டில் எல்லாம் தோரணம் கட்டுறோம் அப்படின்னா அந்த கயிறில் வந்து இலையை வந்து வரிசையாக மாயிலையை அடுக்கி வச்சுருப்பாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் எப்படி இருக்குன்னா இந்த ஆர்என்ஏங்கிறது ஒரு ஹெலிக்கலாக சுருளாக இருக்குது, ஸ்ப்ரிங் மாதிரி இருக்குது. அதில் வரிசையாக என்ன கோர்த்து வச்ச மாதிரி இருக்குது, அந்த கேப்சோமியர் கோர்த்து வச்ச மாதிரி இருக்குது. அப்போ அது அப்படி சுருளாக அப்படி வருது ஆர்என்ஏ. அப்போ அந்த ஒவ்வொரு ஸ்பைரல்லையும் என்ன இருக்குன்னா கேப்சோமியர் அப்படி வாழைப்பழ சீப்பு எப்படி இருக்கும், அந்த தண்டில் வாழைப்பழம் நீட்டிகிட்டு இருக்கும்ல, அதே மாதிரி இருக்கும் அதோட ஸ்ட்ரக்சர். அரௌண்ட் த சென்ட்ரல் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ. ஆர்என்ஏ என்ன மாதிரி ஆர்என்ஏ, நம்ம முன்னாடி பார்த்தோம்ல டபுள் ஸ்டாண்டர்டா சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ, ஒரே ஒரு ஸ்டாண்டு தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இதில் இந்த ஆர்என்ஏல மொத்தம் உள்ளுக்குள்ள ஆர்என்ஏ இந்த நியூக்ளிக் ஆசிடோட உள்ள காம்போனண்ட் என்ன, அதாவது நியூக்ளிக் ஆசிடை வந்து நம்ம பிரிக்கிறோம். அது டிஎன்ஏவாக இருந்தாலும் சரி ஆர்என்ஏவாக இருந்தாலும் சரி பிரித்து பீஸாக நம்ம போடுறோம் அப்படின்னா அப்போ அதில் சின்ன சின்ன அந்த பார்ட்டிக்கல் ஒரு பார்ட்டிக்கலை நிறைய சேர்த்து தான் நம்ம பெருசாக ஒரு ஸ்டாண்டர்ட் நம்ம உருவாக்குறோம். அப்போ அந்த இண்டிவிஜுவல் பேசிக் யூனிட் வந்து என்ன ஒரு நியூக்ளிக் ஆசிட்ல அப்படின்னு பார்த்தோம்னா அது டிஎன்ஏவாக இருந்தாலும் ஆர்என்ஏவாக இருந்தாலும் அதில் இருக்கிறது நியூக்ளியோடைட். ஓகே, நியூக்ளியோடைட் அப்படிங்கிற சப்ஸ்டன்ஸ் தான் இருக்குது. அப்போ அந்த நியூக்ளியோடைட் இந்த பர்டிகுலர் டிஎம்பியில் எவ்வளவு இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 6500 நியூக்ளியோடைட்ஸ் இருக்குது. ஓகேவா, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். கிளாஸ் எடுக்கிறத இவ்வளோ தூரம் கான்சன்ட்ரேட் பண்ணி கவனிச்சிருக்கீங்க. பட் அது புரியாமல் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரியே நம்ம கிளாஸ் கிடையாது பண்ணுற மாதிரி இங்கே பக்கத்தில் கொஞ்சம் நாயெல்லாம் சண்டை போட்டுட்ருக்குது. ஸோ அது கொஞ்சம் நிப்பாட்டினோன்னா நான் அடுத்த கிளாஸ் வந்து எடுத்து போடுறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு கான்செப்ட் எல்லாம் கிளியராக இருந்ததா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு அது பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.